இருந்தாலும் என்னுடைய போராட்டத்துல நான் தோத்துடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. மனச போட்டு குழப்பிக்காத அமிர்தா. அந்த பரமசிவனை முழுசா நம்பு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அவனை ஆராதனை பண்ணு. ஆமா, இங்க நின்னு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ முன்னாடியே யாருமே இல்லையே. யார் கூட தான் பேசிட்டு இருக்கா? தமயந்தி, இவ்வளவு நேரம் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கேன்னு என்னையே வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு திமிரா உனக்கு? நீ என்ன சொல்ற? நான் யாரையும் இழக்கலையா? எல்லாரும் என் கண்ணு முன்னாடி தானே உயிரை விட்டாங்க. அப்படி இருந்தும் நீ இந்த மாதிரி சொல்றியே. அமிர்தா, அன்னைக்கு உன்னோட குரு உயிரை விட்டாருன்னு சொன்னல, அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் நீ செஞ்சு முடிச்சியா? இல்ல, நான் என் குருவோட தேகத்தை எதுவுமே பண்ணல. ஒரு இடத்துல அவரோட தேகத்தை பத்திரமா நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். நல்லது. அடுத்தது உன்னுடைய அப்பா அம்மா. அவங்களும் உன் கண்ணுக்கு முன்னாடி உயிரை விட்டுருக்கலாம். ஆனா நாகமணியோட ஸ்பரிசம் அவங்க உடம்புல பட்டோடனே அவங்க தேகத்துக்கு மறுபடியும் உயிர் வந்துருங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆமா, எனக்கு தெரியும். ஆனா சேஷா, சேஷாவோட உயிரும் பிரிஞ்சது மட்டும்தான் நீ உன் கண்ணால பார்த்த. ஆனா அவளோட தேகம் என்ன ஆச்சுங்கிறத நீ பாத்தியா? அவளுடைய தேகத்துக்கு யாராவது இறுதிச் சடங்கு பண்றத நீ பாத்தியா? இல்ல. அப்படின்னா உனக்கு நெருக்கமானவங்க எல்லாரோடைய தேகங்களும் பாதுகாப்பா இருக்குன்றது உறுதி ஆயிடுச்சு. நாகமணி உன் கைக்கு வந்து சேரும்போது அத நீ அவங்க எல்லாருடைய தேகத்திலையும் ஸ்பரிசிச்சா அவங்க எல்லாரையுமே நீ பழையபடி மறுபடியும் உயிரோட கொண்டு வரலாம் அமிர்தா. இங்க இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. ரொம்ப நேரமா இவ தனியாவே பேசிட்டு இருக்கானா? நிச்சயமா இவளுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னு தெளிவா சொல்லு. நிச்சயமா நான் அவங்க எல்லாரையும் மறுபடியும் அடைய முடியுமா? அமிர்தா, இப்போதைக்கு அவங்கள யாராவது ஒருத்தரோட உயிரை உனக்கு கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. எப்படியாவது நாகமணியை கண்டுபிடிக்கணும்ன்ற விஷயத்துல நீ எவ்வளோலாம் போராடிக்கிட்டு இருக்கன்ற விஷயம் நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தரோட உயிரன்னா உனக்கு திரும்பவும் கொடுக்குறேன். இது உன்னுடைய நாகமணி போராட்டத்துக்கு நான் உனக்கு கொடுக்கிற பரிசா நீ நினைச்சுக்கலாம். இப்ப முடிவு உன்னுடையதான் அமிர்தா. சொல்லு, உனக்கு இவங்கள யாரு வேணும்? உன்னுடைய குருவா, சேஷாவா, இல்ல உன்னுடைய அப்பா அம்மாவா? சொல்லு, இந்த 4 பேர்ல உனக்கு இப்ப யாரு வேணும்? அர்ஜுன், எப்படி இருக்க? பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வேண்டாம் அர்ஜுன்,
பேசக்கூடிய மனநிலையில நான் இப்ப இல்ல. நான் யாரு பாட்டி? நான் இப்ப உங்ககிட்ட பேசி ஆகணும் பாட்டி. சொல்லுங்க, நான் யாரு? இதோ பாரு அர்ஜுன், எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இப்பதான் எனக்கு தெரியும். இனி இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். ஏன் பாட்டி இப்ப பேசாம இத பத்தி எப்ப பேசுறது? என்கிட்ட இருந்து எவ்வளவு பெரிய உண்மையை நீங்க மறைச்சிருக்கீங்க பாட்டி. சொல்லுங்க பாட்டி, எனக்கு என்ன பத்தின எல்லா உண்மைகளும் இப்ப தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க பாட்டி, பதில் சொல்லுங்க. இப்ப உன்னோட மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னோட மனசுக்குள்ள இத பத்தி என்னென்ன கேள்விகள் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சில உண்மைகளை அதுக்கான நேரம் வரும்போதுதான் சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த உண்மைகளால பிரச்சனைகள் தான் அதிகமாகும். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் பாட்டி, அதை எதிர்க்கக்கூடிய சக்தி எனக்குள்ள இருக்கு. முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க பாட்டி. அர்ஜுன், அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ யாரு? நான் உன்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தேன்? எதுக்காக இந்த வீட்டுல வச்சு வளர்த்தேன்? இது எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. சரியான நேரம் வரும்போது எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு விவரமா சொல்றேன் அர்ஜுன். அது வரைக்கும் என்னை எந்த கேள்வியும் கேட்காத, அமைதியா இருந்துரு. அதான் ஏன்னு கேக்குறேன். அர்ஜுன், உனக்கு இந்த பாட்டி மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதால தான் பாட்டி இன்னும் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உண்மை என்னங்கிறது சொல்லுங்க பாட்டி. அர்ஜுன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நீ என்ன வற்புறுத்தாத. இது ஏன் மேல சத்தியம். அப்படி வற்புறுத்தனா என் உயிர் என்னை விட்டு போயிடும். இந்த பாட்டியை நீ நிரந்தரமா இழந்துருவ. என் பிறப்புக்கு பின்னாடி நான் நினைச்சதை விட பெரிய ரகசியம் இருக்கு போல இருக்கு. அப்படி என்ன உண்மை அது? காத்திருக்கேன், பொறுமையா நான் காத்திருக்கேன். பாட்டி தானா வந்து என்கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் நான் காத்திருக்கேன். இத்தனை நாளா நான் எப்படி இருந்தனோ இனிமேலும் அதே மாதிரி இருந்துடுறேன். பார்த்துடுறேன். என்ன ஆனாலும் சரி, எல்லாத்தையும் எதிர்க்க நான் என்ன தயார்படுத்திக்கணும். அம்ரிதா, என்ன இவ்வளோ நேரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு, இந்த 4 பேர்ல உனக்கு யாரு வேணும்? உன்னுடைய அப்பா அம்மாவா, உன்னுடைய குருவா, இல்லைன்னா சேஷாவா? இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல என்னை தள்ளி விட்டுட்டே மிருகா. நான் யார வேணும்னு கேட்க முடியும்? எனக்கு இவங்க 4 பேருமே நிச்சயமா வேணும். அம்ரிதா, உன் மனநிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்னால வெறும் ஒருத்தரோட உயிரை தான் உனக்கு கொடுக்க முடியும் அம்ரிதா. நான் தான் சொன்னேன்ல, கேளு. இந்த 4 பேர்ல உனக்கு யார் வேணும்னு கேளு. அப்பா அம்மா 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் வேணும்னு நான் எப்படி கேட்கறது? நான் கேட்கறதா இருந்தா 2 பேரும் வேணும்னு தான் கேட்கணும். அடுத்து என்னோட குரு, அவருடைய தேகத்தை நான் தான் பாதுகாப்பா வச்சிருக்கேன். இப்போதைக்கு அவர் வேணும்னு என்னால கேட்க முடியாது.
என்னோட நாகமணி தேடல் போராட்டத்துல என் கூட சரிசமமா நடந்து போராட தகுதியானவங்க சேஷா மட்டும்தான். ஆமா, சேஷா வேணும்னு கேட்டாதான் சரியா இருக்கும். அமிர்தா, என்ன இன்னும் மௌனமா இருக்க? கேளு, உனக்கு யாரு வேணும்? எனக்கு சேஷா வேணும். அமிர்தா, நல்லா யோசனை பண்ணி உன்னோட முடிவை சொல்லு. நீ சேஷா வேணும்னு என்கிட்ட கேட்டிருக்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், உனக்கு கிடைக்கக்கூடிய சேஷா இதுக்கு முன்னாடி இருந்த சேஷாவா இருக்க மாட்டா. பரவாயில்ல, அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு பெரிய ரகசியம் நடக்கிற மாதிரி தெரியுது. அவ பாட்டுக்கு தனியா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஒண்ணு இவளுக்கு மூளை குழம்பி இருக்கணும், இல்ல ஏதாவது சூழ்ச்சியா இருக்கும். அர்ஜுன், என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சொல்லு. எங்க உன் பொண்டாட்டிய காணோம்? அவங்களுக்கு புருஷனை விட அதிகமா அந்த கடவுள் மேலதான் பக்தி அதிகம். அதனால்தான் பூஜை பண்ண கோவிலுக்கு போயிருக்காங்க. ஏன் அர்ஜுன், கண்ணுக்கு நேரா இருக்கவங்கள தானே முதல்ல நம்ம அன்பா பார்க்கணும். தப்பா நினைக்காத. எப்பவும் சாமி கோயில்னு இப்படியே சுத்திட்டு இருந்தால்னா நாளைக்கு உன் நிலைமை என்ன ஆகும், உங்க குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும்? சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சந்தோஷமா இருக்கேன் மயூரி, அதுவும் அமிர்தாவை பொண்டாட்டியே அடைஞ்சதுக்காக. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அவங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு எதுக்கு, நான் கூட தான் உங்களை சந்தேகப்பட்டேன். அர்ஜுன், நடந்த கதையெல்லாம் விடு, இனிமே நடக்க போறத பத்தி பேச. இல்ல மயூரி, நான் அமிர்தாவை ரொம்ப ஆழமா கவனிச்சிருக்கேன் மயூரி. அவங்களுக்கு என் மேல ரொம்ப ஆழமான காதல் இருக்கு. எத்தனையோ தடவை நான் ஆபத்துல இருக்கும் போதெல்லாம் அவங்க என்னை காப்பாத்திருக்காங்க. அவ்வளவு எதுக்கு, அவங்களுக்கு என் மேல காதலே இல்லைன்னா என்னால இந்த குடும்பத்துல அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தப்பவும் அதையெல்லாம் இன்னும் சகிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் மயூரி? இப்போதைக்கு அவங்க காதல் தான் என் கூடவே இருக்குன்னு எனக்கு தோணுது. மத்தவங்க எல்லாரும் சுயநலத்துக்காகவே என் மேல அன்பு காட்டுறாங்கன்னு தோணுது. இப்பவும் நீ அவளை காதலிச்சிட்டு இருக்கனா
இனிமே நீ என்னைக்கும் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தானே அர்த்தம். இதுக்கு மேல நான் தாமதிக்க மாட்டேன் அர்ஜுன். உன்னை அடையறதுக்காக நான் மறுபடியும் முயற்சி பண்ணுவேன். இவ்வளவு அநியாயம் செஞ்சோம் கூட அவ தான் வேணும்னு பிடிவாதமா இருக்கல்ல. நான் மட்டும் உன்னை காதலிக்காம இருந்திருந்தா செத்து போறது அமிர்தாவா இருந்திருக்க மாட்டா, நீயா தான் இருப்ப. ஹாய் அமிர்தா. என்ன இங்க இருக்கீங்க? தனியா வந்திருக்கீங்க போல இருக்கு. எங்கேயாவது போயிட்டு வரீங்களா? என் கையில பூஜை தட்டு இருக்கிறது தெரியுதுல, கோவிலுக்கு போயிருந்தேன். அங்க இருந்து தான் வர்றேன். என்ன கோவிலுக்கா? நானும் அங்கிருந்து தான் வரேன். ஆனா நான் உங்களை அங்க பார்க்கவே இல்லையே. சரி, அது போட்ட விடுங்க. இப்போவாது கிடைச்சிங்களே. இங்க பாருங்க, உங்ககிட்ட இங்க நின்று பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நான் வீட்டுக்கு போகணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. என்ன அமிர்தா நீங்க இப்படி பேசுறீங்க? இல்ல, அபூர்வமா இப்படி வெளியே பாக்குறோம். வாங்களேன், பக்கத்துல அப்படியே எங்கேயாவது காஃபி சாப்பிடலாம். இங்க பாரு, தேவையில்லாம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணாத. முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட இருந்து தள்ளியேறு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. என்ன இருந்தாலும் இந்த மாயாஜாலம், கண்கட்டு வித்த இதெல்லாம் தெரிஞ்சவங்களாச்சே. என்ன உளறிட்டு இருக்க? என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறியா? என்னாச்சு அமிர்தா? உண்மையை கேட்ட உடனே அதிர்ச்சியா இருக்கா? என்ன உண்மை? என்ன பேசுற ஹர்ஷா? அன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். இல்ல, அந்த வீடியோல அர்ஜுன் உங்களை கூத்துறது தெளிவா இருந்துச்சு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கைக்கு போன உடனே அந்த வீடியோ எப்படி மாறுச்சு? இது மாயாஜாலம் தானே? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கண்டபடி வளர்ற. மாயா ஜலமா, கண்கட்டு வித்தையா? உன் வேலை எதுவோ அது மட்டும் பார்த்துக்கிட்டு போனா உனக்கு நல்லது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னோட கை பிடிக்கிறியா? அவ்வளவு திமிரா? ஒரு நிமிஷம் நில்லுங்க அமிர்தா மேடம். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க கோவப்பட்டா அது நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் இருங்க, பேசிட்டு இருக்கலாம். ஹே, கைய விடுன்னு சொன்னல. ஐயோ, இதுக்கெல்லாம் யாராவது கோவப்படுவாங்களா அமிர்தா? அது சரி, உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் மனசாபமா? உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ சண்டையா? ரெண்டு பேரும் சரியா பேசிக்கதே இல்லையாமே. என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்குங்க. நம்ம நல்லது கெட்டதை ஷேர் பண்ணிக்க யாராவது இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? பேச்சு எல்லைய மீறி போகுது ஹர்ஷா. மரியாதையா கைவிட போறியா இல்லையா? ஓகே ஓகே, சரி அமிர்தா, இப்போ நான் உன் கையை விட்டுருக்கலாம். ஆனா என் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. உன்னோட நாடகம் என்ன, உன்னோட தந்திரங்களா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
உன் எல்லா ரகசியத்தையும் நான் ஒவ்வொன்றா அவுத்து விட போறேன். பூனை கண்ணை மூடிட்டு பால் குடிச்சா யாருக்குமே தெரியாதுன்னு கனவு காணுமா? ஆனா உன்னோட எல்லா சூழ்ச்சிகளையும் ஒவ்வொன்றா நான் வெளியே கொண்டு வர போறேன். இப்ப என்ன மரியாதை இங்கிருந்து போன்னு சொன்னல, போயிடுறேன். ஆனா மறுபடியும் வருவேன். உன்னை பத்தின எல்லா ரகசியங்களையும் வெளியே கொண்டு வந்தே திருவா அமிர்தா. இந்த ஹர்ஷவை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. பூனா போகட்டும், பாவோன்னு இவனை விட்டது தப்பா போச்சு. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க கூடாது. நேரம் வரும்போது இவனை எப்படி விசாரிக்கணுமோ அப்படியே விசாரிக்கிறேன்.